அதாவதுங்க என்னோட நண்பர் வந்து எப்படின்னா நாங்க எல்லாம் கூமாப்பட்டி வாங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல தங்கபாண்டி ஒரு புரட்சியவே பண்ணிட்டாரு. 10 கோடிப்பா. விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற அந்த டேம் அமைஞ்ச பகுதி தான் கூமாப்பட்டி. இந்த கூமாப்பட்டியை சுற்றி ஒரு சுற்றுலா தலம் அமைக்கணும் அப்படின்னு ஒதுக்கப்பட்ட நிதி எங்க ஸ்வாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குற்றாலத்துக்கு டூர் போட்டு அந்த குற்றால டூர் பட்ஜெட்டுக்கு காசு இல்ல, என் ஊரவே வந்து சுற்றுலா தலமா நான் மாத்தி காட்டுறேன்னு சவாலா எடுத்து ஒரு வருஷம் தனிநபரா போராடி இந்த கூமாப்பட்டின்ற ஒரு கிராமத்தை எப்படி அந்த சிட்டிசன் படத்துல அத்துப்பட்டின்ற கிராமம், அந்த அத்துப்பட்டின்னு பேரை கேட்ட உடனே அது இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இந்த கூமாப்பட்டிய ஆக்கிட்டாரு அந்த இளைஞன். இதை பத்தி டீடைல்டா சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சட்டு புட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? என்விரான்மெண்டல் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தரோட அடையாளத்தை குறிக்கிறது அவங்களோட கேரக்டர் மட்டும் இல்ல, அவங்களோட இடமும் அவங்களோட ஊரும் தான் வந்து பெருமையை சேர்க்கும், ஒருத்தரை அடையாளம் காட்டும்னே சொல்லலாம். ஊர் பற்று உள்ள நபர்கள் அந்த ஊர் பேரையவே அவங்க பேருக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ வந்துட்டு அடைமொழி மாதிரி சேர்த்துக்குவாங்க. அதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு கெத்து ப்ரௌடு அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் பேரை சேர்த்ததுக்கு அப்புறமா தனி ஒரு பவர் இது கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தங்கபாண்டி இவரு நம்மளோட ஊர்ல என்ன பெருமை இருக்கு, ஊரோட பெருமையை உலகத்துக்கு நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? அவர்கிட்ட காசு இல்ல, அவர் வந்து குற்றாலம் போக முடியல, எங்கேயும் போய் வெளியில சுத்த முடியலன்றது கிடையாது. விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற இந்த கூமாப்பட்டிக்கு இந்த டேமை சரி பண்ணி ஒழுங்கு பண்ற பணி, இதை வந்து டூரிஸ்ட் பிளேஸா மாத்துறதுக்கு 10 கோடி ரூபாய், 1 கோடி 2 கோடி இல்லைங்க, 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இன்னைக்கு நேத்து கிடையாது, பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த நிதி ஒதுக்கப்பட்டு எல்லாமே சாங்ஷன் ஆகுனதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு? எந்த ஒரு வேலையுமே நடக்கல. அதாவது அந்த டேமை சுத்தி பார்க் அமைக்கிறது, சீரமைப்பு பணி, பஸ் போக்குவரத்து, பாதை அமைப்பு, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குல்ல. இவ்வளோ ஒரு அழகான ஒரு இடத்த இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணா டூரிசம் டிபார்ட்மெண்ட்க்கு தானே வருமானம் ஜாஸ்தி. ஆனா இதை அப்படியே அம்போன்னு போட்டுட்டாங்க. இது பல வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. யாருமே முன் வர மாட்டாங்க, இதை எடுத்து நடத்த மாட்டாங்கன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இந்த சோசியல் மீடியாவை சூப்பரா யூஸ் பண்ணி இந்த கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்கிறாரு இந்த இளைஞர். இவ்வளோ பெரிய வேலையை சூப்பரா கச்சிதமா செஞ்ச தங்கபாண்டி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அங்க ரியாலிட்டி எப்படி இருக்கு தெரியுங்களா? கொடுத்த அந்த பஞ்ச் லைன் தான், ஏங்க கூமாப்பட்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பஞ்ச் வந்து சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் அந்த தண்ணி குளத்துல குளிக்கிற மாதிரியும் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா காஷ்மீர் மாதிரி இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லா மொத்த அழகையும் வார்த்தையினாலேயே வர்ணிச்சு கொண்டு வந்துட்டாரு. இதெல்லாம் சரி. அது மட்டும் இல்லாம அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற மண்ணை எடுத்து உடம்புல எல்லாம் பூசிக்கிட்டு அவர் வந்து சொன்னார் இல்லையா, இந்த தண்ணி குடிக்கிறதுக்கே தேனு மாதிரி இருக்கு, அமிர்தம் மாதிரி இருக்கு, இதை தேய்ச்சி குளிச்சா இந்த தண்ணியில குளிச்சாலே குழந்தை பிறக்காத அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும். சரி, ஓகே, 1000 பொய்ய சொல்லிதான் ஒரு கல்யாணத்தை முடிக்க முடியும்னு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மித்தெல்லாம் கூட கலந்து பேசியிருக்கிறாரு, ஒரு ட்ரெண்டிங் ஆகுறதுக்காகவும் இல்ல ஒரு அட்ராக்ஷனை வந்துட்டு இழுக்கிறதுக்காகவும். அண்ட் இதை நம்பி நிறைய மக்கள் எங்கடா டூருக்கு போறது மீம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கோவாவுக்கு டூர் போலாமா, இல்ல கூமாப்பட்டிக்கு போலாமா அப்படிங்கிற அளவுக்கு கோவாவையும் கூமாப்பட்டியையும் மேட்ச் பண்ற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. சரி, இதோட கிளைமேக்ஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேரா போன பொதுமக்கள் எல்லாருமே ஏமாற்றம் அடைஞ்சு வர மாதிரி தான் இருந்தது. ஒண்ணு, அங்க ரோடு பாதையே சரியில்லை. ஓகே, எல்லாம் ரிஸ்க் எடுத்து கரடு முரடா உள்ள போய் பார்த்தா போனா வெறி நாய்கள் கடி வாங்கிட்டு வந்த பொதுமக்களும் இருக்காங்க. ஏன்னா அங்க ஃபுல்லா ஸ்ட்ரே டாக்ஸ் அதிகமா இருந்தது. அதை பத்தியும் சில பதிவுகள் போட்டிருந்தாங்க. அண்ட் முக்கியமா இதையெல்லாம் கருத்துல வச்சுட்டு WD ஸ்ட்ரிக்டா யாரும் பொதுமக்கள் இங்க வராதிங்க, அதாவது லாக்டவுனுக்கு போட்ட 144 தடை இப்ப வந்து அந்த ஊருக்கு மட்டும் போட்டிருக்காங்களா 144 தடை உத்தரவு அப்படின்னு.
சரி, இதை கவர்மெண்ட் நினைச்சா இதை சரி செய்ய முடியாதா? எவ்வளவு கோடி ஒதுக்கி அந்த கோடிகளுக்கு என்ன விடை, எங்க போச்சு அந்த பணம்? சோ இதெல்லாம் யாரு கேட்பா? அந்த ஊர் பொதுமக்கள் கேட்கறது நியாயமா இல்லையான்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா இந்த மாதிரி மக்களோட மனசுல ஒருத்தர் ரீல்ஸ்ல எடுத்து சொல்றாருன்னா இதை நம்பி எல்லாரும் அந்த இடத்துக்கு போகணும், தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை உருவாக்குறது தான் ஹேலோ எஃபெக்ட். ஸோ இந்த ஹேலோ எஃபெக்ட் என்ன பண்ணும்னா, இந்த விஷுவலைஸ் பண்ணி சொல்ற காட்சிகள், இப்போ இதெல்லாம் காஷ்மீர் மாதிரி இருக்கு, இங்க ஐலாண்ட் ஒரு தனி தீவு மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்ல சொல்ல கொஞ்சம் பார்ஷியலா அங்கேயும் இங்கேயும் தண்ணி மலைகள் இதெல்லாம் காட்டும் போது நம்ம மூளை என்ன பண்ணுது, ஒரு கற்பனைக்குள்ள வருது. ஓ இப்படிலாம் இருக்குமா, இந்த மாதிரிலாம் நல்லா இருக்குமா, வெதர் சூப்பரா இருக்குமோ, நம்ம போனா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இன்னும் சில பேருக்கு பட்ஜெட்டிங் டூர் போகணும்னு ஆசையா இருக்கும், டிராவல் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். ஆனா காசு இல்ல, காசு பணம் துட்டு மணி நகி இப்படி இருக்கிற சூழல்ல லோ பட்ஜெட்ல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு, எல்லா அழகையும் முன்னழகையும் பின்னழகையும் மொத்த அழகையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு அழகான ஸ்பாட் இருக்கு அப்படின்னு சொன்னா யாராவது போகாம இருக்க முடியுமா? இவ்வளோ தடைகளை தாண்டி அந்த இடத்த பார்க்க அட்லீஸ்ட் அந்த கூமாப்பட்டி அந்த கிராமத்தோட பேரை ட்ரெண்ட் ஆக்கி விட்டாரு அந்த நபர். எப்படி இந்த சிட்டிசன் படத்துல அத்துப்பட்டின்ற கிராமமே அழிஞ்சு போச்சு, மேப்லயே இல்ல, அதை தோண்டி எடுத்தாங்களோ அதே மாதிரிதான் இப்ப இந்த கூமாப்பட்டியும் வந்திருக்கு. இப்ப நம்ம சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ்க்கு வரலாம். ஒரு சுற்றுப்புற சூழல், நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்ம மனதை ஒரு மேம்படுத்துது தெரியுங்களா? ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம உடம்ப மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல உணவு சாப்பிடணும், நல்ல தண்ணி குடிக்கணும், எக்ஸசைசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடல் சார்ந்த விஷயங்களையே தான் கவனிச்சிட்டு இருக்கோம். மனம் சார்ந்த விஷயம்னு யாருமே பாக்குறது இல்லை. ஏன்னா மனசுக்கும் நம்ம உடம்புக்கும் இன்டர்லிங்க் கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. ஸோ அந்த மனசை எப்படி நீங்க மனசை எந்த அளவுக்கு ஆரோக்கியமா வச்சுக்க முடியும்? மனசை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து எக்ஸசைசஸ்ல இருந்து நீங்க என்னென்னலாம் வாழ்வியல் முறைகள் இருக்கோ இது எல்லாமே தான் மனசுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டா உங்களோட மன ஆரோக்கியத்தை டெவலப் பண்ணுது. அந்த மனசு தான் உங்களோட உடம்ப பாதுகாக்க வைக்குது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு கேன்சர் பேஷண்ட் 10 வருஷமா கேன்சர் சர்வைவரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான விஷயம் மாத்திரை மருந்துகளோ ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டோ கிடையாது. இது எல்லாமே தாண்டி அந்த தனி நபர், அந்த கேன்சர் பேஷண்ட் அவங்க மனசு வச்சு மன தைரியத்தோட அந்த வில் பவர்னால மட்டுமே தான் அவங்கனால சர்வை பண்ண முடியுது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். நல்லா இருப்பாங்க, நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய கற்பனைகள்லாம் வரும். நம்ம ஹார்ட் வீக்கா இருக்கா, ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்துருச்சா, இனி எத்தனை நாள் நம்ம உயிரோட இருப்போம், நம்ம குடும்பத்துக்கு என்ன செஞ்சோம், நம்ம போனதுக்கு அப்புறமா யாரு நம்ம ஃபேமிலியை பாத்துக்குவாங்க, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே இன்னும் 3-4 வருஷம் சேர்ந்து வாழ வேண்டியவங்க 3 மாசத்துலயோ இல்ல 3 நாள்லயோ ஒரு மேசிவ் அட்டாக்கே வந்துடும். ஸோ உங்களோட எண்ணங்கள், உங்களோட தாட்ஸ், மனசு அப்படிங்கிறது மூளையில இருக்கிற தாட் ப்ராசஸ், அந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை நம்ம சரியா பராமரிச்சாலே போதும். நம்மளோட உடலும் மனதும் சமுதாய நலனோட நம்ம ஆரோக்கியமா வாழலாம். அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களோட என்விரான்மெண்ட், உங்களோட சுற்றுப்புற சூழல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சுற்றுப்புற சூழலை நீங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சுக்கிறீங்க, எந்த அளவுக்கு அக்கறை எடுக்கிறீங்க, அடிக்கடி வெளியில டிராவல் பண்றீங்க, இயற்கையோட உங்களோட பொழுதை எந்த அளவுக்கு நீங்க ஐக்கியமாக்கிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட முழு சந்தோஷமே இருக்கு. சில பேர் வீட்டு வாசப்படியவே தாண்ட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க 24/7. ஏன்னா வேலையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம். அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிச்சதுக்கு அப்புறமா டயர்ட் ஆயிரும், டயர்ட் ஆனதுக்கும் வீட்லயே படுத்து தூங்கிக்கலாம். ஃபுட் இப்போ டெலிவரி ஆன்லைன்லயே டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஆன்லைன்லயே ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா? பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட் காய்கறி கடைக்கு கூட நம்மள போக விடாம பிளிங்கிட் வந்துருச்சு. ஏதாவது ஒன்று ஆர்டர் போட்டோம்னா செப்டோவோ பிளிங்கிட்லயே கொண்டு கொடுத்துட்றாங்க. கறிக்கடையில இருந்து கூட நம்மளுக்கு வீட்லயே டெலிவரி பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்படி இருந்தா எங்க நம்ம மொட்டை மாடியில போய் கூட காத்து வாங்க முடியாதே, வீட்டு வாசப்படியை கூட தாண்ட முடியாதே, அப்புறம் எங்க போய் இயற்கையோட ஐக்கியம் மாறுது? ஸோ மக்களே, நீங்க உங்களோட மனமும் உடலும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இயற்கையோட அந்த என்விரான்மெண்டோட நீங்க ஐக்கியமாகிறது ரொம்ப முக்கியம். வெளிக்காத்து போய் வாங்குங்க, டெய்லி ஈவினிங் ஒரு வாக் போங்க. என்னதான் வீட்டுக்குள்ளேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, உங்களுக்கு இப்படி சுவிட்சை தட்டினா எல்லாமே நடக்குது அப்படின்னாலும் கூட டெக்னாலஜியே இருக்கட்டுமே, ஆனா உங்களோட இயற்கையோட பந்தத்தை உருவாக்குங்க.
டிராவல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு அழகான இயற்கையான இடத்த போய் விசிட் பண்ணுங்க. கூமாப்பட்டிக்கு போங்கன்னு நான் சொல்லல. கூமாப்பட்டியை கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்க அந்த கூமாப்பட்டியை எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா டூரிஸ்டுக்கு தேவையான விஷயங்கள், அங்க தங்குற வசதி, முக்கியமா பஸ் வசதிகள், ரோடு அமைப்பு, இது எல்லாமே அவங்க சரி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா கூமாப்பட்டியை போய் ரசிக்கலாம். அது வரைக்கும் நீங்க அங்க போய் ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு வர வேண்டாம். இந்த இளைஞனை நம்ம பாராட்டலாம். ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாரு, அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபரா நீங்க, மெம்பரா நீங்க, உங்களுக்கான கவுன்சிலிங், உங்களுக்கான ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்க நான் ரெடி. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு நீங்க ரெடியா? டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். இந்த மெயில் ஐடியில உங்க அப்பாயின்மெண்ட்க்கு மெயில் டிராப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்களை சைக்காலஜிக்கல் அனாலிசிஸோட தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல சட்டு புட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் கொடுக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த மாதிரி சூப்பரான கான்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.